2026க்கு நீங்கள் உங்களோட ஹையர் ஸ்டடீஸ் அப்ராடில் போய் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போது திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் யூ. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஈஸி 5 ஸ்டெப் டு ஸ்டார்ட் யுவர் ஜர்னி வந்துட்டு சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரிசர்ச் அண்ட் ஷார்ட் லிஸ்ட் யூனிவர்சிட்டி. ஸோ வென்எவர் நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிஃபோர் நீங்கள் உங்களோட சப்ஜெக்ட் லைக் நீங்கள் என்ன ஃபீல்டில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் அந்த சப்ஜெக்ட் எந்த கண்ட்ரியில் டிமாண்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் கோர்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற ஃபேக்டர்ஸுமே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சிட்டி ரேங்கிங், இல்லை உங்களோட பட்ஜெட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அண்ட் ஆல்சோ உங்களோட போஸ்ட் ஸ்டடி ஒர்க் வீசா விச் இஸ் லைக் உங்களுக்கு ஸ்டே பேக் ஆப்ஷன் எவ்வளோ இயர்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க, ஆல்சோ த பார்ட் டைம் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த கண்ட்ரியில் உங்களுக்கு வந்துட்டு இதாக இருக்குது, அண்ட் என்விரான்மெண்டல் அண்ட் கல்ச்சுரல் எக்ஸ்போஷர் இதெல்லாமே பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்ட்ரி டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் யூனிவர்சிட்டிஸுமே வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2 ப்ரிப்பேர் யுவர் டாக்குமெண்ட்ஸ். ஸோ ஜென்ரலாக நம்ம யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி சில செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம அட்வான்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். ஸோ அது என்ன டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ். ஸோ அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னலாக வேறு டாக்குமெண்ட்ஸுமே ரிக்குவயர்மெண்ட்ஸாக இருக்கும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் அண்ட் ஆல்சோ யுவர் அப்டேட்டட் ரெஸ்யூம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் உங்களோட சர்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதுவுமே வந்து நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் எனி பப்ளிகேஷன்ஸ் இல்லை அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுவுமே உங்களோட ரெஸ்யூமில் ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்ஓஆர் வந்துட்டு ரிக்குவயர்மெண்ட்டாக இருக்கும். இந்த எல்ஓஆர் வந்து நீங்கள் எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரீவியஸ் ஸ்டடி நீங்கள் அதாவது ப்ரீவியஸாக கம்ப்ளீட் பண்ண இன்ஸ்டியூஷன்லேருந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இட் ஷுட் பி ஃப்ரம் ஹெச்ஓடி இல்லை பிரின்சிபல் இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. அண்ட் ஆல்சோ யுவர் எஸ்ஓபி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பர்பஸ்க்காக நீங்கள் அந்த கண்ட்ரி விசிட் பண்ணுறீங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட எஜுகேஷனல் பேக்ரவுண்டு, நீங்கள் ஏன் இந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணீங்க, இல்லை இந்த பர்டிகுலர் கோர்ஸ், அது இல்லாமல் இந்த இது வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களோட கெரியர் ஆப்ஜெக்டிவ் லைக் என்ன மாதிரி இதாக இருக்குங்கிறத வந்துட்டு சம்மரைஸ் பண்ணி எஸ்ஓபி வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆர்ட்டாக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டெஸ்ட் ஸ்கோர் பேஸ்ட் அப்பான் த கண்ட்ரீஸ் விச் இஸ் லைக் ஐஎல்ஸ், டோஃபல் இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் இருக்குது. இதில் ஏதோ ஒரு டெஸ்ட் ஸ்கோர் வந்துட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். தேர்ட் ஸ்டெப் சப்மிட் யுவர் அப்ளிகேஷன். ஸோ ஜென்ரலாக ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் டைமிங் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் யூகே எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்துட்டு உங்களுக்கு செப்டம்பர் வந்துட்டு மேஜர் இன்டேக்காக இருக்கும் அண்ட் ஜான்வரி வந்துட்டு மைனர் இன்டேக்காக இருக்கும். சேம் லைக்வைஸ் ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபெப்ரவரி அண்ட் ஜூலை வந்துட்டு உங்களுக்கு மேஜர் இன்டேக்காக இருக்கும் அண்ட் நவம்பர் அண்ட் அக்டோபர் இந்த மாதிரி இன்டேக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு மைனர் இன்டேக்காக இருக்கும். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இன்டேக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் 6 to 8 months ஆச்சு நீங்கள் ப்ரியோராக அப்ளிகேஷன்ஸ் வந்து அந்த இன்டேக் பேஸ் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபோர்த் ஸ்டெப் வந்துட்டு வீசா ப்ராசஸ். ஸோ ஜென்ரலாக வீசா ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒவ்வொரு வீசா ப்ராசஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் ரிசீவிங் யுவர் ஆஃபர் லெட்டர் வந்த உடனே நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல்ஸ் வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டியூஷன் ஃபீஸ், லிவிங் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் காமிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் சில வீசாஸ் எப்படி இருக்கும்னா கண்ட்ரி பேஸ் பண்ணிவிட்டு சில வீசாஸில் உங்களுக்கு வந்து இன்டர்வியூஸ் இருக்கும் அண்ட் அடிஷ்னல் டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் டெஸ்ட் இந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ யுவர் அகாமடேஷன். ஸோ அகாமடேஷன் எப்படி பார்க்குறீங்கிறதுமே வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் வீசா டியூரேஷனும் பார்த்தீங்கன்னா லைக் ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ஒவ்வொரு டைம் டியூரேஷன் வந்துட்டு எடுக்கும். ஸோ சில கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் ஈவன் லைக் 2 months இல்லை 3 months கூட வீசா ப்ராசஸ் டைமிங் வந்துட்டு எடுத்துக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அப்ளிகேஷன்ஸ்க்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஏர்லியராகவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஈவன் லைக் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்துட்டாலும் லைக் சேவிங்ஸ் எல்லாம் வந்துட்டு சில யூனிவர்சிட்டிஸில் வந்துட்டு லைக் வீசா ப்ராசஸ்க்கு வந்து கேட்பாங்க விச் இஸ் லைக் 6 months மெயின்டைன் பண்ணணும், 3 months மெயின்டைன் பண்ணணும்னு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைம்லைனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு அட்வான்ஸ்டாகவே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லாஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஸ்டே ஆர்கனைஸ்ட். ஸோ ஜென்ரலாகவே ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒரு டைம்லைன் வந்து எடுத்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கேஸ் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணியும் உங்களுக்கு டியூரேஷன் வந்துட்டு உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஜுகேஷன் லோன் த்ரூவாக ப்ராசஸ் பண்ணுவாங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேவிங்ஸ் த்ரூவாக பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான டைம்லைன் வந்துட்டு வேரி ஆகும். அண்ட் ஆல்சோ சில யூனிவர்சிட்டிஸ் லைக் கண்ட்ரீஸ்க்கு வந்து ஐஎல் ஸ்கோர் கார்டு இந்த மாதிரி வந்து ரிக்குவயர்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் உங்களுக்கு கோச்சிங் மேபி
ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்துட்டு வேரி ஆகும். ஸோ உங்களோட கண்ட்ரி இல்லை உங்களோட யூனிவர்சிட்டிக்கு என்ன மாதிரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் இல்லை விசா ப்ராசஸ்க்கு என்ன மாதிரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குங்கிறது அட்வான்ஸாகவே நீங்கள் யூனிவர்சிட்டிக்கிட்டேயோ இல்லை உங்களோட கவுன்சிலர்ஸ்கிட்டயோ வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணி அதை என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் செட் அண்ட் ஆர்கனைஸ்டாக இருக்குது லைக் விச் இஸ் லைக் உங்களோட டைம் லைனுக்குமே ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் அட்வான்ஸ்டாகவே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு 2026க்கு ஹையர் ஸ்டடீஸ் அப்ராடில் போய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வைபடுவை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.